அஸ்ஸலாமு அலைக்கும். ஜிபிஎம் அபி360 சொந்தங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் கைஸ். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா ஸ்போர்ட்ஸ் பேச போகிறோம். இப்போ என்னென்னா இந்தியா நியூசிலாந்து டூர் நடக்குது. இப்போ இந்தியா நியூசிலாந்தில் இப்போ இந்தியா டூர் வந்திருக்காங்க. பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது, என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க, என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். இப்போ 3வது உத்தேச இந்திய பிளேயிங் 11 இந்தியா நியூசிலாந்து நாளை மறுநாள் நடைபெற இருக்குது. 3 ஒரு நாள் போட்டியில் கைஸ். இந்தியா ஒரு வெற்றியும் நியூசிலாந்து ஒரு வெற்றியும் அணிஞ்சிருக்காங்க. இப்போ 3வது ஒரு நாள் போட்டி நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது கைஸ். சரியா? அது எங்கே நடக்குதுன்னா இந்தூரில். இப்போ சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க, பிளேயிங் 11 என்னங்கிறத பார்ப்போமா. இப்போ பிளேயிங் லெவனில் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் வாஷிங்டன் சுந்தர் அவர் காயமடைஞ்சு வெளியேறிக்கார் கைஸ். சரியா? அவருக்கு பதிலாக நம்ம ஆயுஷ் பதோனியை பேர் சேர்த்துருக்காங்க. ஏன் அக்ஷர் பட்டேல் இருக்காப்புல, ரிங்கு சிங் இருக்காப்புல, ஏன் வேர்ல்டு கப்பு கவர்லாம் யூஸ் ஆகுவாப்புலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கைஸ். ஆனால் இப்போ ஆயுஷ் பதோனி சேர்த்துருக்காங்க. அது என்ன காரணங்கிறது அவங்களாம் தெரியும் கைஸ். இப்போ நம்ம என்ன உத்தேச 11 பார்ப்போமா. ஓகே, 11 பேர் கொண்ட இந்திய அணியின் 11 நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ரோஹித் சர்மா ஓப்பனர், கில் கேப்டன் ஓப்பனர் 2 பேரும். ஒன்டோனா விராட் கோலி இறங்குறாங்க. ஒன்டோனா விராட் கோலி. அப்புறம் 4வதாக ஸ்ரேயஸ் ஐயர். 5வதாக கேஎல் ராகுல். 5வதாக கேஎல் ராகுல். அப்புறம் 6வதாக ரவீந்திர ஜடேஜா. 7வதாக ஆயுஷ் பதோனி. நம்ம ஆயுஷ் பதோனி 7வதா. அப்புறம் 8வதாக ஹர்ஷித் ராணா. அப்புறம் 9வதாக குல்தீப் யாதவ். அப்புறம் முகமது சிராஜி மற்றும் பிரசித்தி கிருஷ்ணா. அது எல்லாம் அதே மேட்ச் தான். இப்போ ரெண்டாவது மேட்ச்சில் தோற்றுருக்காங்க இந்தியா 11. அதில் யார் வந்திருக்காருன்னா, நம்ம மித வேகப்பந்து வீச்சாளர் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காங்கல்ல, அவர் 2 ஓவர் போட்டிருக்காப்புல. 2 ஓவர் போட்டு 20 ரன் அடிச்சிருக்காப்புல. பெரிய ஒரு மாற்றம் எதுவுமே இல்லை கைஸ். அதனால தான் இப்போ ஆயுஷ் பதோனியை சேர்த்துருக்காங்க கைஸ். இப்போ நம்ம பிளேயிங் 11